தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னையில் கடந்த மாதத்தில் 162 மகளிர் விடியல் பயண பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தினந்தோறும் இயக்கப்படும் மாநகர பேருந்துகள் பட்டியலில் 162 சாதாரண கட்டண பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்ட மகளிர் விடியல் பயண திட்டத்தை சீரழிக்கும் முயற்சியில் தவேக அரசு இறங்கியிருக்கிறது. மகளிர் விடியல் பயண திட்ட பெயரை மாற்றிய தவேக அரசு பேருந்துகளின் எண்ணிக்கையையும் குறைத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகரில் கட்டணமில்லா மகளிர் பேருந்துகள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு வருவதால் வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம். சென்னையில் கடந்த மாதத்தில் 162 மகளிர் விடியல் பயண பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தீபா இணைப்பில் உள்ளார். தீபா வணக்கம். சென்னையில கடந்த மாதத்துல மட்டும் 162 மகளிர் விடியல் பயண பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறதா அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. வேலைக்கு செல்லும் பெண்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். கூடுதல் விவரம் என்ன? சென்னை மாநகரில் பார்த்தீர்கள் என்றால் அரசு பேருந்துகளில் கடந்த மாதத்தில் மட்டும், அதாவது 23ஆம் தேதி ஜூன் 23ஆம் தேதி மட்டும் கட்டணமில்லா மகளிர் பேருந்து பார்த்தீர்கள் என்றால் வழித்தடத்தில் 162 பேருந்துகள் இயக்கப்படவில்லை என போக்குவரத்து துறையின் அந்த ஆதாரம் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீர்கள் என்றால் திமுக ஆட்சியில் மகளிர் அவர்கள், அதாவது வேலைக்கு செல்லும் பெண்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவர்கள் போக வேண்டும் என்பதற்காக மகளிர் விடியல் பேருந்து கட்டணமில்லா பேருந்து இயக்கப்பட்டு வந்தது. தற்போது தவேக ஆட்சி வந்தவுடன் இந்த 60 நாட்களில் பார்த்தீர்கள் இந்த மகளிர் விடியல் பயணம் என்பது குறைந்திருக்கிறது. வழித்தடங்கள் என்று பார்த்தால் 1 மணி நேரத்துக்கு 2 அல்லது 1 தான் வருவதாக அங்க இருக்கும் பெண்கள், அதாவது பேருந்து நிலையம் அருகில் பெண்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் தற்போது இதற்கான ஆதாரம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி ஒரே நாளில் மட்டும் 162 பேருந்துகள், அதாவது குறிப்பாக கட்டணமில்லா மகளிர் பேருந்து இயக்கப்படவில்லை என்று அந்த தகவல் வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுகிறது, எத்தனை பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்ற அந்த ஆதார ரிப்போர்ட்டை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிப்போவிலும் அனுப்பப்பட வேண்டும். ஆனால் இந்த பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்பதால் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அந்த பட்டியலையும் வெளியிடுவதை நிறுத்திவிட்டார்கள். எங்கே ஆதாரம் வெளியிடப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் இந்த ஜூலை 1ஆம் தேதியிலும் அந்த ஆய்வு ரிப்போர்ட்டும் என்றால் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டணமில்லா பேருந்து, அதாவது மகளிருக்கான பேருந்து குறைந்து ஆதாரத்தை தற்போது நாம் வெளியிட்டிருக்கிறோம். 162 பேருந்துகள் பார்த்தீர்கள் என்றால் ஒரே நாளில் மட்டும் அதுக்கு சென்னை போக்குவரத்து துறையில் அந்த வழித்தடத்தில் குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்படி இருக்கும் கடந்த மார்ச் மாதத்தில் பார்த்தீர்கள் என்றால் பேருந்துகள் அதிகமாக இயக்கப்பட்டிருந்தது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஜூன் மாதத்தில் பார்த்தீர்கள் என்றால் கொஞ்சம் சிறிதாக குறைத்து ஜூன் இறுதியில் பார்த்தீர்கள் என்றால் ஒரே நாளே 162 பேருந்துகள் குறைத்திருக்கிறார். இது போல ஒவ்வொரு நாளும் குறைக்கப்பட்டு வருகிறது. சேவை குறைந்து வருகிறது என பெண்களும் பொதுமக்களும் தொடர்ந்து பிரச்சனையை தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இதற்கான ஆதாரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு டிப்போவிலும் பார்த்தீர்கள் என்றால் பேருந்துகளும் பார்த்தீர்கள் என்றால் இயக்கப்படாமல் இருப்பதற்கு நடத்துனர் ஓட்டுநரையும் பார்த்தீர்கள் என்றால் அதற்கான ரெக்ரூட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை எதுவும் எடுக்கப்படவில்லை. கான்ட்ராக்டில் எடுக்கப்பட்டாலும் குறைந்த அளவிலேயே ஓட்டுநர்கள் இருப்பதால் பேருந்துகளும் இயக்கப்படாமல் டிப்போவில் இருக்கிறது. இது குறித்து போக்குவரத்து துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனிடையே பார்த்தீர்கள் என்றால் மகளிர் பேருந்து குறைந்து வருவதை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபா. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.